அட்லீஸ்ட் இப்போ பாதி அளவாவது ஒத்துருக்காங்க, உண்மையை ஒத்துருக்காங்க. இந்தியா வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு ஒத்துருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2014 இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கம் வரும்போது $1.77 trillion எக்கானமி வந்து நம்மளோட ஜிடிபி. இன்னைக்கு வந்து 12-13 அந்த பினான்சியல் இயர்ல பாத்தீங்கன்னா 76,000 ரூபாய் தனிநபர் வருமானம். இப்ப 22, 22, 23 முடிஞ்சது இல்லைங்களா? 10 வருடங்களுக்கு அப்புறமா 3 லட்சம் ரூபாய் தனிநபர் வருமானம், கிட்டத்தட்ட 274%. இப்போ தூத்துக்குடி விவகாரத்துக்கு வந்துருவோம். சரி, மக்கள் வந்து எங்க போனாலும் பாத்தீங்கன்னா பிஜேபி மேல வந்து ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் வந்துடுச்சு. அதுவும் அண்ணாமலை அவர்களோட எண்மண் எண் மக்கள் யாத்திரையினால வந்த பயன் இது. ஸோ மக்கள் வந்து வெளிப்படையாக அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஆடிட்டர்னு சொல்லலாம், அதை தாண்டி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட், நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றாரு. அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அரசியல் சார்பாக இருக்கட்டும், மக்களுக்காக இருக்கட்டும், சமூகம் சார்ந்த கருத்துக்களை முன்வைப்பதில் முன்னோடியா திகழ்றாரு. அவர் திரு CA சுப்பிரமணியம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபா மேடம். நீங்க தான் சார் கரெக்ட் பர்சன் இந்த டாபிக்கை பத்தி பேசுறதுக்கு. அதாவது எப்பவுமே ராகுல் காந்தி வந்து வெளிநாடு போனாங்கன்னா ஒரு பயம் இருக்கும், என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் கடந்த காலங்களில் நான் பார்க்கும்போது அவர் எந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்காருங்கிறது இங்க எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேறி இருக்குதான், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டங்களும் பெருகி இருக்கு, அது வந்து சமமா பகிர்ந்தளிக்கப்படல, பொருளாதாரம் வந்து ஒருவரை சார்ந்தே முன்னேறி இருப்பது போல் தெரிகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு. சோ இந்தியாவுடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கிறதா? அப்படி முன்னேறி இருந்தால் எந்தெந்த வியூல எல்லாம் சார் நம்ம ஸ்டெப் ஃபார்வர்டா இருக்கும்? அதாவது ஒரு மாதத்திற்கு முன்னாடி முன்னாள் காங்கிரஸ் அரசாங்கத்துல நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் வந்து இவரோட கருத்துக்கு எதிர்கருத்தா சொல்லியிருந்தார். இப்போ ஸோ அப்போ என்ன, ப. சிதம்பரம் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காருன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் இப்போ பாதி அளவாவது ஒத்துருக்காங்க, உண்மையை ஒத்துருக்காங்க. இந்தியா வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு ஒத்துருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2014 இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கம் வரும்போது $1.77 trillion எக்கானமி வந்து நம்மளோட ஜிடிபி. இன்னைக்கு வந்து $3.77 trillion எக்கானமி. அதாவது 23வது வருஷம் மார்ச் முடிஞ்சது இல்லையா, அப்போ 3.7 வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 9 மாதங்கள்ல வளர்ந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா $2 trillion, $2 trillion வளர்ந்திருக்கிறது. சராசரியாக வருஷத்துக்கு வந்து $220 பில்லியன், $220 பில்லியன் வளர்ந்திருக்கு. உங்களுக்கு இது கரெக்டா அப்படின்னா, இது சரியா அப்படின்னு கேட்கும்போது நீங்க வந்து அது கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா கம்பேர் பண்ணாதானே சரியா தவறான்னு தெரிய முடியும் நமக்கு. 2004 முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசாங்கம் பதவி ஏற்கும் போது அப்போ இருந்த இந்தியாவோட ஜிடிபி வந்து $700 பில்லியன், ஒரு $700 பில்லியன், 0.7 trillion. அவங்க அரசாங்கத்தை விட்டுட்டு போகும்போது 2014 1.7, which means ஒரே ஒரு $1 trillion தான் வளர்ந்தது 10 வருடங்கள்ல. ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா $100 பில்லியன். ஸோ போன அரசாங்கத்துல வருஷத்துக்கு $100 பில்லியன் தான் வளர்ந்த இந்தியாவின் வளர்ச்சி ஜிடிபி. இப்போ அந்த 9 வருடங்கள்ல $220 பில்லியன் வளர்ந்திருக்கிறது. ஸோ 100% வளர்ச்சி வருஷா வருஷம். ஸோ அதுதான் வந்து ப. சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, அது வளர்ச்சி கிடையாது அப்படின்றாரு. ஏன்னா அவர் உடனே என்ன பண்ணா சதவீதத்துக்கு போயிடுறாரு. அதாவது உடனே வந்து நாங்கெல்லாம் இருக்கும்போது 11% வளர்ந்தோம், 10% ஜிடிபி இருந்தது, இப்பெல்லாம் வந்து 7% தான் இருக்கு. அதாவது ரொம்ப முதிர்ந்த நிதி அமைச்சர், அரசியல் ஞானம் தவிர பொருளாதார ஞானம் வந்து நான் தனிப்பட்ட முறையில் அவர் மதிக்கிற ஒரு நல்ல நபர் அவர். உங்களோட ஜிடிபி க்ரோ ஆகும் போது என்ன ஆகும்னா, பேஸ் ஜாஸ்தி ஆகும் போது பர்சன்டேஜ் கம்மியாகும். நீங்க வந்து $700 பில்லியன் இருக்கும் போது 10% வளர்ச்சி அப்படின்னா $70 பில்லியன் தான் வரும். அதே சமயத்துல இன்னைக்கு $3.7 trillion வந்து 7% வளர்ச்சி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $250 பில்லியன் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா நீங்க எப்படி கேட்கறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு வந்து 20% சம்பளம் இன்க்ரீஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு வந்து 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் 20% வளர்ச்சி எனக்கு இன்க்ரீஸ் கொடுக்குறாங்க, 2,000 ரூபாய்க்கு வந்து நீங்க ஒரு பேச்சுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சம்பாதிக்கிறீங்க வச்சுக்கோங்க, 10%. அப்போ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து 10,000 ரூபாய் ஆகும். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு 20% இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்க பெரிய ஆளு, நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு சொல்லுவீங்களா?
இல்ல. என் பேஸ் கம்மியா இருக்கும் போது பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும், அப்படிதான் வரும். அந்த மாதிரி 2014 இருந்து 2014 வரைக்கும் அவங்களோட பேஸ் கம்மியா இருந்ததுனால பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். என்னைக்குமே வந்து பொருளாதாரத்துல வந்து அப்சல்யூட் மணி இந்த பேங்க் தான் இம்பார்ட்டன்ட். பணம் கல்லா எவ்வளவு கட்டுறோம், கடையில போய் கேட்டா கூட சொல்லுவாங்க கல்லா எவ்வளவு கட்டினீங்க தானே கேட்பாங்க, பர்சன்டேஜ் கேட்க மாட்டாங்க. அதாவது எங்க பர்சன்டேஜ் பேசணும், எங்க அப்சல்யூட் மணி டேர்ம்ஸ் பேசணும்ன்றது. வளர்கின்ற எக்கானமில வந்து பர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு தான் பேசணும். அதுக்கப்புறம் அப்சல்யூட் மணி வாட் இஸ் இன் யுவர் பேங்க். இந்த அரசாங்கம் வந்து உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $300 பில்லியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருந்தது. இன்னைக்கு $600 பில்லியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்கு, இரட்டிப்பா இருக்கிறது. டெஸ்பைட் 2 கெலாமிட்டிஸ் நம்ம சந்திச்சிருக்கோம். ரஷ்யா உக்ரைன், ரீசெண்டா வந்த ரஷ்யா உக்ரைன் வார், அதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு $140 per barrel போச்சு ஆயில். அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 வருஷம் அரசாங்கமே எல்லா அரசாங்கங்களும் முடங்கி போச்சு. கொரோனால எங்க போச்சு வருமானம், காணாம போயிட்டுல எல்லாருக்குமே. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து 5வது பொருளாதாரமா வந்திருக்கிறோம். டாப் 5ல வந்திருக்கோம். நம்ம 5வது மிகப்பெரிய வல்லரசா மாறி இருக்கிறோம் 3.7ல. இன்னும் என்ன சொல்றாருன்னா மோடி அவர்கள் வந்து நான் உங்களுக்கு மோடி கேரண்டி கொடுக்குறேன், 2024ல பாராளுமன்றத்துக்கு நாங்க திரும்பி வருவோம், 3வது முறை ஆட்சி பிடிச்ச உடனே $5 trillion எக்கானமியா கண்டிப்பாக நான் இந்தியாவை கொண்டு செல்வேன் உறுதி கொடுக்கிறார் பாராளுமன்றத்தில். சோ அப்படிதான் நீங்க பார்க்கணும். சோ கமிங் பேக் டு ராகுல் காந்தி கொஸ்டின், சோ இந்திய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது 50% ஒத்துன்னு இருக்காங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதை வந்து அப்படியே அவர் வந்து இப்போ அவங்க கமிட்டிலாம் போட்டிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதாவது அந்த தேர்தல் வாக்குறுதி அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ண போறாங்களா, அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு தான் பி. சிதம்பரத்தை போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனையும் அவர்கிட்ட போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதற்கேற்ற மாதிரி இது எப்படி அந்த முழு பூசணிக்காய் சோத்துல மறைப்பாங்களா, அது மாதிரி மறைக்கிற மாதிரி எப்படி நிதிநிலை வாக்குறுதி அறிக்கையை வந்து தயாரிக்க போறாங்கன்றதை பார்க்கலாம். அதுதான் என்னோட முதல் கட்ட பாருமா. சார், மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார். செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது நிறைய புள்ளி விவரங்களை அதுல சொல்லியிருந்தாங்க சார். அதை தொடர்ந்து அவர்கள் வந்து இன்று தூத்துக்குடி அந்த இடத்துல எல்லாம் பார்வையிடும் போது ஒரு காணொலி வந்து வைரல் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாநகராட்சி அந்த கலெக்டரேட் ஆபீஸ்ல எம்பி, தூத்துக்குடி எம்பி அவங்க கனிமொழி இருக்காங்க, அப்புறம் வந்து தங்கம் தென்னரசு மினிஸ்டர் அவர் இருக்காரு, இன்னும் அரசு சார்ந்த அதிகாரிகள் இருக்கும்போது அவர்கிட்ட அந்த வெள்ள அறிக்கையை பத்தி ஒரு புக் ஒன்று சப்மிட் பண்றாங்க. மக்களை பார்க்க போகும்போதும் பாத்தீங்கன்னா அவர்களுடன் தங்கம் தென்னரசு இருக்காரு, அதை தாண்டி பாஜக சார்ந்த நிர்வாகிகள் இருக்காங்க, நயினார் நாகேந்திரன் அவரா இருக்கட்டும், சட்டப்பேரவை தலைவர், அதை தொடர்ந்து வந்து எல் முருகன்ஜி அவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் அங்க இருக்காங்க. அந்த இடத்துல வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்கும்போது கூட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து யாருமே வந்து எங்களை பார்க்கல, நீங்க தான் இங்க இப்போ வரீங்க அப்படிங்கிற ஒரு காணொலி வந்து வைரல் ஆகி வருது. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? தமிழக மக்கள் வந்து வெளியில வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லைன்னா வந்து இதுதான் கள நிலவரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா எடுத்துக்கிறதா சார்? ஓகே, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு சரி நான் கொடுத்துறேன். முந்தின கேள்விக்கு ராகுல் காந்தி நீங்க கேட்டார் சொன்னீங்க இல்லையா. ஸோ வந்து இந்தியா வளர்ந்துருக்குன்னு ஒத்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா என்ன சொன்னார்னா, ஒரு சில நபர்கள்ட்ட மட்டும்தான் இந்த வந்து வருமானம் வந்து தேங்கி இருக்குதுன்ற வார்த்தையும் விட்டுட்டு போயிட்டார் அவர். ஓகேங்களா. அதற்கு பதிலளிக்கும் விதமாக பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில் உள்ள மாநிலங்களோட தனிநபர் வருமானத்தை பார்ப்போம். நம்ம தனிநபர் வருமானம் அவர் என்ன சொல்றாரு, சில பேர்ட்டு தான் இருக்குன்றார் இல்லைங்களா. ஆனா நான் சொல்றேன் தகவல் வந்து கர்நாடகால வந்து 12-13 அந்த பினான்சியல் இயர்ல பாத்தீங்கன்னா 76,000 ரூபாய் தனிநபர் வருமானம். இப்ப 22, 23, 23 முடிஞ்சது இல்லைங்களா. 10 வருடங்களுக்கு அப்புறமா 3 லட்சம் ரூபாய் தனிநபர் வருமானம், கிட்டத்தட்ட 274% வருமானம் தனிநபர் வருமானம் உயர்ந்து இருக்கிறது. தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க எங்களை வஞ்சித்து விட்டது, எப்பவுமே வந்து மத்திய அரசாங்கம் எங்களை வஞ்சித்து விட்டதுன்னு வாங்க பாத்தீங்களா. அதாவது இவங்கள பாஷையில சொல்லணும்னா ஒன்றிய அரசு வஞ்சித்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. தமிழகத்துல பாத்தீங்கன்னா 96,000 ரூபாய், 22, 23 வந்து 2,73,000 ரூபாய், 177% தனிநபர் வருமானம் வளர்ச்சி. இது வந்து ஓகே, இது பேப்பர்ல வந்த ரிப்போர்ட் சொல்லலாம், டேட்டா தப்புன்னு சொல்லலாம். ஆனா வந்து இந்த ரிப்போர்ட்டை தான் வந்து தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தமிழகத்தோட ஜிடிபி ரேட்லாம் சொல்லியிருப்பார். அப்படி சொல்லும் போது இவங்க தமிழகத்தோட இது வந்து தனிநபர் வருமானம் வந்து 2,69,000 ரூபாய், இந்தியா ஆவரேஜ் தனிநபர் வருமானம் வந்து கிட்டத்தட்ட 1,75,000 ரூபாய். நாங்க வந்து 35%, 40% இந்தியாவை விட நாங்க உயர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க திமுகவே, அவங்களே ஒத்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரோட தனிநபர் வருமானமும் உயர்ந்து கொண்டு இருக்கிறது. ராகுல் காந்தி சொன்னது வந்து எப்படி வந்து எனக்கு உண்மைன்னு ஏத்துக்க முடியும்னு தெரியல. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த தங்கம் தென்னரசு ஐயா சொல்லும் போது ஆக்சுவலா இன்ஃபிளேஷன் வச்சுதான் இந்த 1,79,000 ரூபாய் இந்தியா அளவுல தனிநபர் வருமானம் இருக்கு, தமிழகத்துல 2,69,000 இருக்கு. 39% வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றது என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இன்ஃபிளேஷன் நம்பர்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு கரண்ட் பிரைசஸ்லாம் என்னைக்குமே நீங்க வந்து கம்பேர் பண்ணணும். அவர் வந்து ரியல் பிரைசஸ்ல கம்பேர் பண்ணி 70% வந்து தமிழகம் வந்து இந்தியாவோட ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பொய் கூட்டுறாரு போட்டுட்டாங்க. அதெல்லாம் நம்ம விவாதத்தில் சொல்லியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ டு ஆன்சர் யுவர் பாயிண்ட், தனிநபர் வருமானமும் உயர்ந்திருக்கிறது,
இந்திய வருமானம் உயர்ந்திருக்கிறது. இதுதான் வந்து ராகுல் காந்தியோட அவருக்கு கவுண்டர் வச்சுக்கோங்க. இப்போ தூத்துக்குடி விவகாரத்துக்கு வந்துருவோம். சரி, மக்கள் வந்து எங்க போனாலும் பாத்தீங்கன்னா பிஜேபி மேல வந்து ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் வந்துடுச்சு. அதுவும் அண்ணாமலை அவர்களோட எண்மண் எண் மக்கள் யாத்திரையினால வந்த பயன் இது. ஸோ மக்கள் வந்து வெளிப்படையாக அவங்க கிராமத்துல நடக்கிற என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு வந்து சொல்ல வெளியில வந்துட்டாங்க. இன்னொன்னு, அவர்களுக்கு கிடைக்கின்ற பயன்கள் மத்திய அரசாங்கத்திலேருந்து என்னென்ன திட்டங்கள் உள்ள வந்திருக்குது, அவங்களுக்கு முத்ரா திட்டமாக இருக்கட்டும், இல்லை ஆவாஸ் யோஜனாவாக இருக்கட்டும், ஜல்ஜீவனா இருக்கட்டும், எல்லாத பற்றிய புரிதல் வந்து அவங்களுக்கு போயிடுது. ஸோ வந்து இப்போ பாஜக அரசாங்கம் வந்து அங்கே சென்னை மத்திய அரசுலேருந்து என்ன பண்ணுறாங்க, தமிழகத்திற்கு மாநிலம் வாரியாக என்ன பண்ணுறாங்க, ஸோ தமிழகத்துக்கு முத்ரா கடன் எவ்வளோ கொடுக்கப்பட்டது, ஜல்ஜீவன் குழாய் இணைப்புகள் எவ்வளோ கொடுக்கப்பட்டது, உஜ்வாலா எவ்வளோ கொடுக்கப்பட்டது, ஒரு புக்கே அடிச்சு கொடுத்துட்டாங்க. நீங்கள் தப்புனா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு ஜெயிச்சுக்கோங்கன்றாங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக டேட்டா வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒவ்வொரு துறையிலிருந்தும் தமிழகத்திற்கு, இல்லை வெஸ்ட் பெங்காலுக்கு, ஒரிசாக்கு, கர்நாடகாவுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற திட்டங்கள் அங்கே போய் மக்கள்கிட்ட கொடுக்கறதுனால மக்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால தான் வெளிப்படையாக வராங்க. சரி, அவங்களுக்கு தெரியும் தங்கம் தென்னரசு ஐயா இங்கே தமிழகத்தில் நிதியமைச்சராக இருக்கிறாரு, கனிமொழி அம்மா வந்து ஸ்டாலின் ஐயா குடும்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் இருக்கும் போதும் எதுவும் பயப்படாமல் நேரடியாக வந்து எங்களுக்கு இன்னும் யாரும் வந்து எங்கள் வெள்ள நிவாரணத்தில் வந்து பார்க்கவே இல்லை, நீங்கள் தான் முதல்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லும் போது அவங்களோட நம்பிக்கை வந்து வெளிப்படுகிறது இதுல. ஸோ யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, இங்க அந்த அநீதியை வந்து நீங்க கேளுங்க, இதை கேட்டுட்டு நீங்க எனக்கு வந்து பதில் சொல்லுங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு 1 or 2 days இங்க வந்து டிராவல்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ள நிவாரண பணிகளை வந்து அந்த 72 பக்கம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதையும் கள ஆய்வு செஞ்சுட்டு இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுது அப்படின்னா தென் மேலே போயிட்டு அவங்க வந்து அந்த பேரிடர் நிதி நிவாரணத்திலேருந்து ஏதாவது என்ன கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து ஆராய்ச்சி செய்து அஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டரோட பேசுவாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லி தான் அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த கட்ட நிவாரண நிதி எவ்வளவு கொடுக்க முடியுன்றதை பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா பணமே கொடுக்கல அப்படின்றாங்க. இந்த 6,000 ரூபாய் நாங்க எங்கிருந்து கொடுப்போம் அப்படின்றாங்க. ஆக்சுவலா இந்த 450 கோடி ரூபாய் இந்த SDRF சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு முதல் தவணை 450 கொடுத்தாங்க மே மாசத்துல. இப்போ டிசம்பர் 12 ஒரு 450 கொடுத்தாங்க, 900 crores கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 900 crores கொடுத்ததோட அப்ஜெக்டிவே நோக்கமே என்னன்னா உடனடியாக ரிலீஃப் கொடுப்பதற்கான கொடுக்கப்பட்ட தொகை தான் இது. அதாவது ஆஸ் பர் 15th ஃபினான்ஸ் கமிஷன், 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து அப்புறமா எவால்வ் ஆகி 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்தது. அதுல சொல்ற கூற்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான புயலோ பேரிடர் காலங்களிலோ முதல்ல நீங்க ஒரு நிவாரண தொகை கொடுக்கணும் அப்படின்னா அதற்குண்டான தொகை தான் இது உங்க பேங்க்ல வச்சுக்கோங்க, ஏதாவது நடக்கும்போது கலாமிட்டி நடக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறமா அதற்கு மேற்பட்ட என்ன பாதிப்புகள் ஏற்பட்டதோ அதற்கு வந்து ஒரு இன்டர்மினிஸ்ட்ரியல் கமிட்டி ஒன்று வருவாங்க, இந்த மத்திய குழு, அதுதான் வந்தாங்க இங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சேதாரங்கள் என்ன ஆகிருக்கு, எவ்வளவு பாதிப்புகள் ஆகிருக்கு, அதை வந்து ஒரு அறிக்கையா சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கை சமர்ப்பித்ததுக்கு அப்புறம் அதுல வந்து எவ்வளவு நிதி உதவ முடியுன்றதை பார்ப்பாங்க. அதுதான் இப்போ வந்து மத்திய குழு வந்து போயிட்டாங்க. இப்ப நிர்மலா சீதாராமன் தனிப்பட்ட முறையில வந்திருக்கிறாங்க. இவங்க பார்த்துட்டு இந்த எல்லா ஆய்வு அறிக்கைகளையும் பார்த்துட்டு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ண வேண்டும் அப்படின்றத முடிவு செய்து கண்டிப்பாக தமிழகத்துக்கு என்ன நிதி வரணுமோ அது வருங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது.